வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். நடிகை விஜயலட்சுமி வழக்கில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜரான சீமானிடம் போலீசார் துருவி விசாரணை. இரவு 10 மணிக்கு தொடங்கிய விசாரணை நள்ளிரவு 11:15 மணிக்கு நிறைவு. வழக்கு தொடர்பாக 50க்கும் மேற்பட்ட கேள்வி கணைகளை தொடுத்த காவல்துறையினர். விசாரணை முழுவதும் வீடியோவாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் பதிவு செய்யப்பட்டதாக தகவல். சீமானிடம் காவல் இணை ஆணையர் அதிவீர பாண்டியன், உதவி ஆணையர் செம்பேடு பாபு உள்ளிட்டோர் விசாரணை. போலீசார் தரப்பில் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் சீமான் முழு ஒத்துழைப்புடன் பதிலளித்ததாக தகவல். நடிகை விஜயலட்சுமி வழக்கில் பழைய கேள்வியை தான் கேட்டார்கள். தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என கூறியதாக சீமான் பேட்டி. ஒரு 3 மணி நேரம் இது காவல் நிலையத்தில் வேற ஒரு ஆய்வாளர் கீழே நான் இந்த விளக்கம் கேட்டாங்க, பதிவு பண்ணேன். அதே தான் ரொம்ப அது என்ன நடந்தது எதுங்கிறது அதே திருப்பி. இது ஒன்றும் புதிய ஒரு கேள்விகள் ஒன்றும் இல்லை. அதுக்கு உரிய விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன். இல்லை தேவைப்பட்டால் மறுபடியும் விசாரணைக்கு நீங்கள் ஒத்துழைக்கணுன்றாங்க. சரி. விஜயலட்சுமியின் வழக்கு எனக்கு எந்த பின்னடைவும் ஏற்படுத்தாது என சீமான் திட்டவட்டம். கைதுக்கு அஞ்சுபவனோ மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயப்படுபவனோ நான் இல்லை எனவும் பேட்டி. அது இருக்குதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கே தெரியும். என்ன அவங்க கூட இருந்து வளர்ந்தவன் நான். கைதுக்கு அஞ்சுறாலோ இந்த மாதிரி இந்த மிரட்டல் உருட்டலுக்கு பயப்படுறாலோ அது இல்லைன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். கருணாநிதி பலமுறை சிறையில் போட்டு என்னை தலைவனாக்கினார். ஸ்டாலினும் உதயநிதியும் பலமுறை சிறையில் போட்டு என்னை முதலமைச்சராக்க பார்க்கிறார்கள். தன் மீதுள்ள நற்பெயரை சிதைக்க வேண்டும் என திமுக அரசு செயல்படுவதாகவும் சீமான் ஆவேசம். ஐயா கருணாநிதி அவர்கள் பலமுறை சிறையில் போட்டு இந்த தலைவனாக்கினார். இவங்க அப்பாவும் மகனும் என்னை இந்த மாதிரி செஞ்சு என்னை முதல்வராகிட்டு தான் போவாங்க. நீங்கள் வேணால் அது நடக்கும், நீங்கள் எழுதி வைங்க, உறுதியாக செய்வாங்க. நடிகை விஜயலட்சுமியின் நடவடிக்கை காதலா கன்றாவியா என சீமான் காட்டம். திருமணம் செய்து கொள்வதாக எந்த உறுதியும் கொடுக்கவில்லை என பேட்டி. ஒன்று இருந்தா காதலிச்ச ஒரு பெண் உலகத்தில் யாராவது காதல்னு ஒன்று இருந்தா இப்படி முச்சந்தியில் நின்று இப்படி கத்திட்டு யாராவது இருப்பாங்களா? இது காதலா கன்றாவியா? தன்னுடன் விரும்பிதானே உறவு வைத்துக் கொண்டீர்கள் என விஜயலட்சுமிக்கு சீமான் கேள்வி. ஒரு பெண்ணை தூக்கிச் சென்று வலுக்கட்டாயமாக கதற வன்கொடுமை செய்தேனா எனவும் ஆவேசம். நீங்க ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்புணர்வு செஞ்சு கதற அப்படியே வன்புணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதே என்னைய சொல்லும்போது சிரிக்குத முகம், நாங்கள் என் ஆதங்கத்தை சொல்லும்போது அப்படி சுளிக்குது. என்னையா உனக்கு வந்துருச்சு? இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இதை பத்தி பேச தகுதியோட இருக்குன்னு சொல்றான். ஒருத்தன் சொல்றா பார்ப்போம். ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு என்னையா குற்ற வழக்கு? என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவா அவ. சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன? எவன் சொல்றான்? காலங்காலம் அதை பேச்சு இருக்கிறவன். இந்த திமுக அல்லக்கை பயில இந்த வாடகை வாய் நாய் பேசிட்டுப்பான். வேற பேசுவான். காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு தாமதமாக வந்தது ஏன்? நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கம். 6 மணிக்குன்னு சொன்னேன். இங்கே வந்தவொடனே என் தம்பிகள்கிட்ட சொல்லியிருந்தாங்க வழக்கறிஞர்கிட்ட 8 மணிக்கு வாங்கன்னு. 8 மணிக்கு நான் கிளம்பி வரும்போது சொன்னாங்க ஒரு 10 நிமிடம் தாமதமாகுங்க. அப்புறம் ஒரு 10 நிமிடம்னே நீண்டுருச்சு. அப்புறமா தான் தெரியுது முதல்வர் அவர்களுக்கு பிறந்த நாள் வர்றதுனால அவங்க பேசுகிறதுனால இப்போ நான் பேசுகிறத நீங்கள் எடுத்து போடுவீங்களா, அவர் பேசுகிறத போடுவீங்களான்னு இருக்கு இல்லையா? அதனால அவர் பேசி முடித்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த சீமான். தமிழ்நாடு முதலமைச்சர் அப்பா ஸ்டாலின் என குறிப்பிட்டு பிறந்தநாள் வாழ்த்து. ஆமாம்மா, உறுதியாக அது அறிக்கையாகவும் கொடுப்பேன். அது இப்போ நேரம் ஆயிடுச்சு இல்லை, மாண்புமிக்க தமிழக முதல்வர் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன். தமிழ்நாட்டில் புதிய ஆற்றல் வரக்கூடாது, வளரக்கூடாது என திராவிட கட்சிகள் நினைப்பதாக சீமான் காட்டு. நடிகை விஜயலட்சுமி விவகாரத்தின் பின்புலத்தில் திமுக இருப்பதாகவும் ஆவேசம். அந்த வெயிலில் ரொம்ப நேரம் நிற்பாங்க கால் கடுக்க. அவங்க 6 மணிக்கு வருவாங்கன்னா 7-8 மணி ஆயிரும், 9 மணி கூட நேரம் கூட ஆயிரும். அந்த மாதிரி நேரங்களில் பாவமாக இருக்கும். அப்போ மக்களை வலுக்கட்டாயமாக அந்த வறுமையை பயன்படுத்தி 200, 300, 400 கொடுத்து கொண்டாந்து நிறுத்தி, அந்தளவுக்கு செல்வாக்கு இருந்தால் ஒரு தலைவனை பார்க்க மக்கள் பேரழிச்சியாக ஓடி வருவாங்க. அது ஒரு காலம் இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்லை. சொந்த கட்சிக்காரங்க காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க. அப்படி ஆயிடுச்சு. அப்போ செல்வாக்கு இழந்துருச்சு தானே. செல்வாக்கு இழக்கிறதான் ஒரு விழுக்காடு ஓட்டு வச்சுருக்காருன்னா நீங்கள் வாங்க, 2 விழுக்காடு வச்சுக்க இவர் நீங்கள் வாங்க, எல்லாரும் தேவைப்படுது. வலசரவாக்கம் காவல் நிலையம் முன்பு இரவில் குவிந்த நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள். காவல் நிலையத்திற்குள் அனுமதிக்கும்படி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. காவல் நிலையத்திற்குள் செல்ல அனுமதி மறுத்த போலீசாருடன் வீரப்பன் மகள் வித்யாராணி கடும் வாக்குவாதம். ஒரு கட்சியை ஒழிக்க இத்தனை போராட்டமா எனவும் சரமாரி கேள்வி. நான் எங்க அம்மாவும் நானும் எங்க அப்பாவோட விஷயத்துல நிறைய என் தங்கச்சிகள்லாம் பாதிக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த குழந்தைங்க எத்தனை பேரோட பாதிப்பு இது. என்ன ஒரு கட்சியை அவ்வளோ ஈஸியா அழிச்சிடலாம்னு நினைச்சிருக்கீங்களா? தமிழை எவனுமே இதன் மண்ணில் தலை நிமிரக்கூடாது. ஒன்று தீவிரவாதின்னு சொல்லி அழுப்பீங்க, இந்த உலகத்துல தலை நிமிரக்கூடாது. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பெண்களை வச்சு சீமான் வீட்டில் கைது செய்யப்பட்டவர்கள் குறித்த ஆட்கொணர்வு வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது. 2 பேர் கைது செய்யப்பட்டு சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ளதாக கூறி தொடரப்பட்ட மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கருத்தியல் கூட்டணி அமைத்துள்ள எங்களுக்குள் கருத்து மாறுதல் வரும், ஆனால் விரிசல் வராது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். எங்களின் ஒற்றுமையை பார்த்து எரிச்சலோடு இதில் விரிசல் வருமா என சிலர் எதிர்பார்க்கலாம். உங்கள் ஆசையில் மண் விழுமே தவிர எங்கள் கூட்டணியில் விரிசல் விழாது என பேச்சு. கருத்தியல் கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய எங்களுக்குள்ள கருத்து மாறுதல் வரும், ஆனால் விரிசல் வராது. எங்களுடைய ஒற்றுமையை பார்த்து எரிச்சலோடு இதுல விரிசல் வருமானு சில எதிர்பார்த்து எங்களை என்ன மிரட்டினாலும் உங்களால் ஹிந்தி மொழியை திணிக்க முடியாது. மிரட்டினால் அடங்கி போக நாங்கள் ஒன்றும் அதிமுக அல்ல, திமுக என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். அஞ்சி நடுங்கி கூழ கும்பிடு போடுறதுக்கு அதிமுக நினைச்சீங்களா? இது திமுக. மிரட்டுனா அடங்கி போறவங்க இல்ல, அடக்க நினைக்கிறவங்கள அடங்கி போக வைக்கிறவங்க நாங்க. தொகுதி மறுவரையால் தமிழகம் பாதிக்காது என பிரதமர் மோடி எழுத்துப்பூர்வமாக உறுதி அளிப்பாரா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லாமல் நீட் தேர்வை சரியாக நடத்த முடியாத மத்திய அரசு எங்களுக்கு அட்வைஸா?
உறுதி கொடுத்த மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் ஏன் உறுதி கொடுக்க மாட்டேங்கிறார்? மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பள்ளி குழந்தைகள் ஆசிரியர்களுக்கான சம்பளம் வழங்கும் நிதியில் கூட கை வைக்கும் கொடூரமானவர்கள் கையில் இந்தியா சிக்கியுள்ளதாக மு.க. ஸ்டாலின் வேதனை. பெயர்தான் தர்மேந்திர பிரதான், ஆனால் அவரிடம் தர்மமே இல்லை எனவும் சாடல். பள்ளி குழந்தைகள் ஆசிரியர்களுக்காக சம்பளம் தர நிதியில கூட கை வைக்கிற அளவுக்கு கொடூரமானவங்க கையில இந்தியா சிக்கி இருக்கு. ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறார்? தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்கிட்டாதான் நிதி விடுவிக்கப்படும், மும்மொழி கொள்கை ஏத்துக்கலன்னா நிதி ஒதுக்க சட்டத்தில் இடம் இல்லைன்னு மிரட்டுகிறார். நான் கேட்கிறேன், எந்த சட்டத்தில் இப்படி இருக்கு? பேரு தான் தர்மேந்திர பிரதான், ஆனா தர்மமே உங்ககிட்ட இல்லையே. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான தமிழக அரசின் அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற 5ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும். அதெல்லாம் அங்கதான் பேச முடியும். அந்த கூட்டத்தில் அதுக்கு தானே ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. அங்க பேசுறது இங்க பேச முடியாது. தருமபுரி மாவட்டத்தில் ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யாராக இருந்தாலும் தனது பேச்சை மீறினால் மாற்றி விடுவேன். திமுக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் தர்மச்செல்வன் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பு. சொல்லி அந்த ஆளுங்களை மாற்ற முடியாது. 4 லெட்டர் வச்சாதான் மாற்ற முடியும். அதை நீங்க உணர்ந்துக்கணும். சரிங்களா? கலெக்டர் நான் சொல்றதா கேட்கணும், எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும், கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும். கேட்கணும்னா அவங்க இருக்க மாட்டாங்க. ஆட்சியரை மிரட்ட துணிந்தவர்கள் சாமானிய மக்களை எத்தகைய இன்னலுக்கு ஆளாக்குவார்கள் என இபிஎஸ் கேள்வி. அரசு அதிகாரிகளையும் மக்களையும் வஞ்சிக்கும் காட்டாட்சிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைப்பதை தீர்வாக அமையும் என பதிவு. பாசிசம் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் பாயாசம் என்கிறார்கள். சிறுபிள்ளைத்தனமாக தாவேகா தலைவர் விஜய் பேசுவதாக முத்தரசன் மறைமுகமாக விமர்சனம். பலிகொண்டது பாசிசம். ஒருவர் இருவரை அல்ல, 2 கோடி பேரை பலிகொண்டது பாசிசம். அந்த பாசிசத்தை பற்றி தெரியாமலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒன்றியத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி 2 கோடி பேரை பலிகொண்டது பாசிசம், ஒருவர் இருவரை அல்ல. பாசிசத்திற்கும் பாயாசத்திற்கும் வித்தியாசம் தெரியாத பாதரசம். தாவேகா தலைவர் விஜய் மறைமுகமாக சாடிய முக்குளத்தூர் புலிப்படை தலைவர் கருணாஸ். பாயாசத்திற்கும் வித்தியாசம் தெரியாத பதரசம் இன்றைய பாதரசம் என்று ஒன்று பேசுகிறது. பாசிசத்திற்கும் பாயாசத்திற்கும் வித்தியாசம் தெரியாத பாதரசம் இப்போது பேசுகிறது. பாதரசம் எதிலும் ஒட்டாதது, மக்களிடம் எப்போதும் ஒட்டப்போகிறதும் கிடையாது. நஞ்சு கக்கக்கூடிய கொடிய திராவம் இந்த பாதரசம். தங்கத்தை வெள்ளியை உருக்கும், உருக்குலைக்கும். நல்லா இருக்கின்ற நாட்டை உருகுலைக்க இது போன்ற பாதரசங்களை பாசிசங்கள் தான் உருவாக்குகிறது. அந்த பாசிசங்கள் தான் இந்த பாதரசுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது என்பதை நீங்கள் அத்தனை பேரும் உணர வேண்டும். சீர்காழியில் அங்கன்வாடி சென்ற 3 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு தாக்கப்பட்ட விவகாரம். சிறுமி மீதும் தவறு உள்ளதாக மயிலாடுதுறை ஆட்சியர் மகா பாரதியின் பேச்சால் சர்ச்சை. நடந்துட்டு இருக்கு. இது கூட அந்த லாஸ்ட் வீக் நடந்த அந்த 3 வயசு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது அந்த குழந்தைய தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தைய எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. தட் மே பி தி ரீசன். அதனால 2 பக்கமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம்.
பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் சர்ச்சை கருத்து தெரிவித்த மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பணியிட மாற்றம். ஸ்ரீகாந்த் IAS-ஐ புதிய ஆட்சியராக நியமித்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. மூன்றரை வயது குழந்தை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தில் குழந்தை மீது தவறு உள்ளதாக கூறியிருப்பது ஆட்சியரின் பொறுப்பற்ற பேச்சு. பாதிக்கப்பட்டவர்கள் மீதே பழிபோட்டு அவர்களின் தனிப்பட்ட விவரங்களை வெளியிட்டதன் தொடர்ச்சியே இந்த முட்டாள்தனமான பேச்சுக்கு காரணம் என அண்ணாமலை காட்டும். சீமான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருப்பது வெட்கக்கேடு. தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவு. தமிழ் தேசியம் என்பது பெண்களை ஆபாசமாக பேசுவது அல்ல என காங்கிரஸ் MP ஜோதிமணி காட்டம். தமிழகத்தில் அடுத்த பாஜக தலைவராக உருவெடுக்கும் ஆசை இல்லை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை முதலமைச்சர் இருக்கையில் அமர வைக்க பாடுபடுவேன் என நடிகர் சரத்குமார் பேச்சு. சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல புதிய தலைவராக மூத்த விஞ்ஞானி அமுதா இன்று பதவியேற்பு. தென்மண்டல தலைவராக நியமிக்கப்படும் முதல் பெண் அதிகாரி என்ற பெருமையை பெற்றார். நாளை முதல் தொடங்குகிறது ரமலான் நோன்பு. தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி அறிவிப்பு. சென்னை தியாகராயன் நகரில் விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை 12 வாரத்திற்குள் இடித்து அகற்ற வேண்டும். மாநகராட்சி மற்றும் CMDAவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் சுட்டெரித்த கடும் வெயிலுக்கு மத்தியில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மகா கும்பமேளாவில் பணியாற்றிய காவல்துறையினருக்கு போனஸ் மற்றும் 7 நாட்கள் விடுப்பு. உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவிப்பு. மதம் என்பது மக்களை ஒன்றிணைப்பதாகும். மக்களை பிளவுபடுத்த அதை பயன்படுத்தக்கூடாது. மேற்கு வங்க ஆளுநர் CV ஆனந்த் போஸ் கருத்து. ICC சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் இடையிலான போட்டி மழையினால் ரத்து. புள்ளிகள் அடிப்படையில் அரையிறுதிக்கு முன்னேறியது ஆஸ்திரேலியா. ICC சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடர் தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அபார வெற்றி. 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தி அசத்தல். ஆறு அணிகள் பங்கேற்கும் 10வது பாகிஸ்தான் சூப்பர் லீக் T20 கிரிக்கெட் போட்டி ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்கி மே 18ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. இங்கிலாந்தின் T20 மற்றும் ஒருநாள் போட்டி கேப்டன் பதவியிலிருந்து ஜாஸ் பட்லர் விலகல். சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ந்து வெளியேறியதை அடுத்து அறிவிப்பு. இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிகர் அஜித்குமார் நடிப்பில் உருவாகியுள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு.